கனமழை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போது, எந்த தேதியிலிருந்து இந்த மழை அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெளிவா கேட்டுக்கோங்க. எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம அறிவிக்க போறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள்ல கண்டிப்பா மழை உண்டு. மே முதல் வாரத்திலிருந்து கன முதல் மிக கனமழை தமிழ்நாட்டுல கண்டிப்பாக பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மே மாதங்களில் அதி கனமழை உறுதியாக காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஏப்ரல் முடியும் வரைக்கும் மழை எங்கேயும் எதிர்பார்த்துறாதீங்க. நெறைய பேர் இன்னைக்கு மழை வருமா? நாளைக்கு மழை வருமான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, ஏப்ரல் முடியிற வரைக்கும் பெரும்பாலும் மழை தீவிரம் ஆகாது. மே தொடங்கியவுடன் 2ஆம் தேதி, 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரித்து, மே முதல் வாரத்திலும், 2வது வாரத்திலும் வட தமிழக உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பெரும்பாலான பகுதிகள்ல மழை பெய்யத் தொடங்கும். முதலாவதாக எங்கெங்கெல்லாம் மிக கனமழை வரும் அப்படிங்கிறத மாவட்டத்தினுடைய பட்டியல பார்த்துடலாம். இப்போ கிடையாது. மே முதல் மற்றும் 2வது வாரத்துல மிக கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் உறுதியாக கன முதல் மிக கனமழை மே முதல் 2 வாரங்கள்ல நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம். அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழை. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில அடுத்த மாதத்திலிருந்து படிப்படியாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். உள் மாவட்டத்தில கனமழை கண்டிப்பாக உண்டு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல தேதிகள் குறிச்சிக்கோங்க. மே முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கு மழை வாய்ப்பு. வெப்பசலன இடி மழை பொழிவுகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில நமக்கு பெய்ய தொடங்கிரும். பகல் நேரங்கள்ல வெயில் குறையுமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. அதற்கான வாய்ப்பு நிச்சயமா கிடையாது. பகல் நேரங்கள்ல எங்கேயுமே வெயில் குறையாது. அடுத்து வரக்கூடிய மே மாதங்கள் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, பகல் நேரங்கள்ல வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரத்தில தான் இந்த மழை பொழிவுமே பதிவாக இருக்கும். பொதுவாக கோடை காலம் அப்படின்னாலே பலமான சூறாவளி காற்று, அதுக்கப்புறம் புயல் காற்று போல நமக்கு வந்த பிறகு தான் அந்த மழை அப்படிங்கிறதே தொடங்கும். அப்படிப்பட்ட வானிலை பொறுத்தவரை அடுத்த மாதத்துல தமிழ்நாட்டுல காத்துக்கிட்டு இருக்கு. சூறைக்காற்று, சூறாவளி காற்று, அதுக்கப்புறம் புயல் சின்னங்கள் கரைய கடக்கிறது போலவே நமக்கு இந்த மாலை நேரங்கள்ல பலமான காற்றுடன் கூடிய கனமழையும் உள் மாவட்டத்திலும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பதிவாக தொடங்கிரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெரும்பாலான பகுதிகள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை அடுத்த மாதத்துல தான். இப்போ அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு பகல் நேரங்கள்ல அனல் காற்று அப்படிங்கிறது இந்த கடலோர மாவட்டத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு அனல் காற்று வீசினாலும் மே மாதத்தில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கப்படும். எந்தெந்த தேதிகள்ல சரியாக இந்த மழை தொடங்கி எப்பொழுதெல்லாம் இந்த கனமழை இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. எங்கெங்கெல்லாம் வெயில் கொடுமையா இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் அடுத்த மாதத்துல கனமழையினுடைய தீவிரத்தை பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.